Welcome students and viewers. We are in 10th Science Biological section, lesson 13. That means unit 13. Lesson name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about respiratory system of leech. Come to the introductory part. So our important heading is respiratory system of leech. Respiratory means, so the term meaning available in the heading, respiration, சுவாசம். ஓகே, ஸோ அட்டையின் லீச்சினுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதாவது அட்டையின் சுவாச மண்டலம் பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஹியர் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் த்ரூ த ஸ்கின். அதாவது லீச்சில் ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசம் என்பது டேக் பிளேஸ் எதன் வழியாக நடைபெறுகிறது? த்ரூ ஸ்கின். ஸ்கின் மீன்ஸ் தோல். லீச்சில் இருக்கக்கூடிய ஸ்கின் வழியாக தான் ரெஸ்பிரேஷன் நடைபெறுகிறது. சேம் டைம் டென்ஸ் நெட்வொர்க். டென்ஸ் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்ன தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கமாக அமைந்த, நெருக்கமாக டென்ஸ்னால் நெருக்கமாக, அடர்த்தியான, நெட்வொர்க் அப்படின்னா வளைவினல் போன்று அமைந்த, டைனின சிறிய குட்டியான, பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இரத்த குழாய், சரிங்களா, சிறிய, சரிங்களா, அடர்த்தியாக அமைந்த வளைவினல் போன்ற இரத்த குழாய்கள். அதுக்கு பேர் என்னென்னா கேப்லரின்னு சொல்லுவோம். இது தெரியணும். வாட் இஸ் கேப்லரி? கேப்லரி இஸ் நத்திங் பட் டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் tiny blood vessels. What is the term meaning? What is capillaries? Capillary is nothing but dense network of blood vessels called capillary. கேட்பாங்க கேப்லரி என்ன? கேப்லரி அப்படிங்கிறது தமிழ் என்ன சொல்லும்னா தந்தூகிகள். ஸோ ஹியர் டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ், சரிங்களா, அடர்த்தியாக வலைப்பின்னல் போன்று அமைந்த, டைனினா சிறிய இரத்த குழாயோட பேர் தான் கேப்லரிஸ். ஸோ திஸ் கேப்லரிஸ் கண்டெய்னிங், இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசீலிக் ஃப்ளூயிட். ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தமிழில் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த உடற்குழி திரவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் கேப்லரிஸ், okay, dense network of tiny blood vessels called capillary. This capillary having or containing hemosilic fluid. Hemosilic fluid அதாவது தமிழில் சொன்னால் உடற்குழி, இரத்த உடற்குழி. ஹீம்னு வரனால இரத்த, சீலிக்னு உடற்குழி திரவம், இரத்த உடற்குழி திரவத்தை கொண்டுள்ளது. ஸோ இது எது வரைக்கும் அந்த இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எக்ஸ்டெண்ட் between the cells of the epidermis. ஸோ இது இந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் அந்த கேப்லரிஸ் எல்லாம் எது வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது, எக்ஸ்டெண்டாக நீண்டு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்வீன் யார் யாருக்கு இடையில்? எபிடெர்மிஸ் இருக்கக்கூடிய செல்ஸ், பெட்வீன் த செல்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ், பெட்வீன் த செல்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ், சரிங்களா, எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையே ஸோ இந்த கேப்லரிஸோட கூடிய ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் இருக்குது. அண்டர்ஸ்டுட்? ஸோ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி கேசஸ் வாட் ஆர் தட்? யூ நோ, ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ போத் கேசஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். அதாவது தமிழில் சொன்னால் சுவாச வாயுக்கள் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரெஸ்பிரேட்டரி கேஸ்னால் இங்கிலீஷில், தமிழில் சுவாச வாயுக்கள்னு சொல்லுவோம். இப்போ சுவாச வாயுக்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த ரெண்டுமே, சரிங்களா. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் போத் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னா தமிழில் பரவல் முறையில் நடைபெறுகிறது. பரவல் முறையில் எனது ஹவு டு தி கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்? பரவல் முறையில், சரிங்களா. பரவல் முறையில்னா அதாவது கேஸஸ் வந்து பரவல் முறை அப்படின்னா கேஸஸ்ஸு அவுட் சைடுலேருந்து உள்ளவர், ஆக்சிஜன் ஃப்ரம் அவுட் சைடு டு இன்சைட். அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு இன்சைட்லேருந்து அவுட் சைடு வெளியே போகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்?
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். சரிங்களா, வாயுக்கள் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் டேக் பிளேஸ் த்ரூ டிஃப்யூஷன், பரவுதல். அதாவது பரவுதல் அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் diffused into the or dissolved in the coelomic fluid of the blood. சரிங்களா, ஸோ அந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிடில் ஆக்சிஜன் வந்து கரைஞ்சி அப்படியே அதனோட பாடிக்குள்ளே போயிடும். அதே மாதிரி பறவைகள் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அந்த பாடியிலேருந்து அப்படியே வெளியே தள்ளப்படுகிறது. ஓகே, ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகே, நார்மலி ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர். பொதுவாக ஆக்சிஜன் வாயு டிசால்வ்ட் இன் வாட்டர், நீரில் கரைந்துள்ளது. ஸோ டிஃப்யூஸ் த்ரூ த ஸ்கின், அது என்ன ஸ்கின் வழியாக உள்ளே பரவுகிறது. இன்ட்டு ஹீமோசீலிக் ஃப்ளூயிட், கடைசியில் அந்த ஆக்சிஜன் ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் இரத்த உடற்குழி திரவத்தை அடைகிறது. ஃபஸ்ட்டு நார்மலி த வாட்டர் டிசால்வ்ட் இன் ஆக்சிஜன் மாலிகுல் டிசால்வ்ட் இன் வாட்டர், நீரில் ஆக்சிஜன் வந்து கரைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து தேட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் இன்டு த ஸ்கின், அடுத்து அந்த மாலிகுல்ஸ் எங்கே பரவுகிறது, லீச்சினுடைய ஸ்கின், அட்டையினுடைய ஸ்கின்னுக்கு பரவுறது. அண்ட் தென் ஃபைனலி மூவ் டு தேட் ஆக்சிஜன் ஃபைனலி மூவ் டு ஹீமோசீலிக் ஃப்ளூயிட். சரிங்களா, இரத்த உடற்குழி திரவத்திற்கு பரவுகிறது. ஓகே, while கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசட், சேம் பேட்டர்னில் கார்பன் டை ஆக்சைடு என்ன டிஃப்யூசட் வெளியே பரவுகிறது. ஆக்சிஜன் இன்கமிங் உள்ளே பரவுகிறது. கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் த டிஃப்யூஷன் வெளியே பரவுகிறது. த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட், எப்பொழுதுமே லீச் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்ட் ஈரப்பதத்தன்மை ஈரத்தோடு வச்சுருக்கோம். ஸ்லிம்மி அப்படின்னா வளவளப்பு ஆக தொட்ட அப்படியே ஒரு கோலை தடவைன்னு எப்படி இருக்கு, பசையை தடவலாம் அந்த மாதிரி கோலை மாதிரி வச்சுருக்கும். ஓகே, த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட், லீச்சினுடைய தோலானது கெப்ட் மாய்ஸ்ட் எப்படி வச்சுருக்கேன், எப்போவுமே மாய்ஸ்ட் ஈரப்பதமாக வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது ஸ்லிம்மி வளவளப்பாக வச்சுருக்கோம். ஏன் எப்படி வச்சுருக்குது, அங்கே என்ன இருக்குது, டியூ டு த செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ். ஸோ அதனுடைய ஸ்கின்ல மியூக்கஸ் என்ற ஒரு அமைப்பு ப்ரொடியூஸ் ஆகுது. இல்லை, மியூக்கஸ்ங்கிறது கோலை தமிழில் சொன்ன அது ப்ரொடியூஸ் ஆகுது. விச் ஆல்சோ ப்ரிவென்ட் ஃப்ரம் எட்டு ட்ரையிங். ரெண்டாவது, அந்த மியூக்கஸ் வந்து அங்கே இருக்கிறனால லீச்சுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ட்ரையிங், அதனுடைய தோல் வந்து ட்ரை வறண்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியதும் இந்த மியூக்கஸ் தான். அண்டர்ஸ்டுட்? ஸோ மியூக்கஸ் ப்ரிவென்ட் இட் ட்ரை. சரிங்களா, ஸோ தேவையில்லாமல் அட்டையினுடைய அந்த தோல் வறண்டு போவதை யார் தடுக்கிற, மியூக்கஸ். ஓகே, அதே சமயத்தில் என்ன பண்ணுது, the mucus give moist and slimy to the லீச்சுக்கு வந்து ஒரு வளவளப்பு தன்மையும் ஈரப்பத்தையும் கொடுக்கின்றது. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் என்டையர் வீடியோ, கெயின் மோர் நாலேஜ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.